Hi friends, welcome to Kritika Designs. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் நம்ம சில்க் த்ரெட் டபுள் த்ரெட்டாக போட்டு எடுத்துக்கலாம். 1 சென்டிமீட்டர் விட்டுட்டு அந்த லென்த்தில் நம்ம இப்போது பஞ்ச் பண்ணி ஒரு குட்டி லாக்கும் போட்டுக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட்டில் திரும்ப பஞ்ச் பண்ணாமல் பேக்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஒரு சென்டிமீட்டர் லென்த்தில் செயின் போட்டோலையே அதோட ஹாஃப்லேருந்து திரும்ப பஞ்ச் பண்ணி ஒரு குட்டி லாக் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுவோம். உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் 1 2 3ன்னு பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. 1க்கும் 2க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும். இது மாதிரி பாயிண்ட்டு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாது. இது மாதிரி பாயிண்ட்டு நோட் பண்ணிட்டு போடும்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் கன்ஃபியூஸ் இல்லாமல் ரொம்பவே ஸ்பீடாக போட்டு பழகிடலாம். ஒன்ஸ் நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் தேவை இருக்காது. ஸ்டார்டிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஸ்பீடெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஸ்டிச்சு நல்லா பழகினதுக்கப்புறம்லாம் பாயிண்டெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் 2ல் பஞ்ச் பண்ணி ஒரு குட்டி லாக் போடுவோம். இந்த கேப் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் போகாமல் திரும்ப பேக்கில் 3ல் ஒரு பஞ்ச் பண்ணி குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் 4th பாயிண்ட்டுக்கு போவோம். திரும்ப முன்னால் அதுக்கப்புறம் பின்னால் குட்டி லாக் போட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்னால் போவோம். இதே மாதிரியே தான் முன்னால் பஞ்ச் பண்ணுவோம், குட்டி லாக் போட்டு பின்னால் பஞ்ச் பண்ணுவோம், குட்டி லாக் போட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். குட்டி லாக் போட்டுட்டு தான் திரும்ப பேக்கில் வரணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக குட்டி லாக் போட்டுட்டு தான் வரணும். ஏன்னா த்ரெட்டு பார்த்திங்கன்னா முன்னால் பின்னாலன்னு மூவ் ஆகும்போது கண்டிப்பாக த்ரெட்டு விலகி போயிடும். த்ரெட்டு அதே இடத்துல இருந்தால் தான் நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். அதனால் நம்ம குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு த்ரெட்டெல்லாம் எடுத்துக்கலாம். குட்டி லாக் போடும்போது ரொம்ப கிட்ட பக்கத்தாலேயே போடணும். சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணும்போது எப்போவுமே நம்ம டபுள் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும். சிங்கிள் த்ரெட்டு நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. நாட் போடும்போதும் அப்படித்தான். டபுள் த்ரெட்டு யூஸ் பண்ணுறனால டபுள் த்ரெட்டு வச்சு தான் நாட் போடுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு முன் நல்லா இழுத்து பார்த்துட்டு நாட்டு நல்லா செக்யூராக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் இல்லையா, முன்னால் போயிட்டு திரும்ப பின்னால் இதே மாதிரியே தான் ஸ்டெம் ஸ்டிச் ஃபுல்லுமே கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம குட்டி லாக் போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, அந்த இடத்துல ரொம்ப இழுக்காமல் ஹோல் விழுகாமல் இருக்கும். அதுக்காக நான் அங்கேயும் குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ட்ரா பண்ண அளவு அந்த அளவுக்கெல்லாம் நம்ம இப்போ பஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அந்த கேப் இருக்கக்கூடாது. ஒரு லைன் போட்டோன்னா அந்த லைன் மேலே தான் எல்லா பஞ்சுமே இருக்கணும். இப்போ நீங்கள் அந்த இடத்த தள்ளி போய் பஞ்ச் பண்ணிங்கனாலும் நீட்டாக இருக்காது. செயின் ஸ்டிச்சே தான் அதில் கொஞ்சம் முன்னால் பின்னால் இப்படி ஆல்ட்ரு பண்ணும்போது அது வேறு ஸ்டிச் ஆயிடுது, அவ்வளோதான். நெக்லைன்லேயும் இதை யூஸ் பண்ணலாம், நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொம்பு டிசைன் மாதிரி போடுறோம் இல்லையா, கொடி மாதிரி, அந்த இடத்துலையும் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லைனில் போட்டு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன பிக்சரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும்.